வெங்காய சட்னி, தக்காளி சட்னி, கார சட்னி, வேர்க்கடலை சட்னி, புதினா சட்னி, கொத்தமல்லி சட்னி, பல சட்னி போட்டாச்சு. எல்லா சட்னியும் இதே டைலாக்கு. இந்த சட்னியை வச்சு சாப்பிட்டா 10 இட்லி கூட பத்தாது, 4 தோசை கூட பத்தாது. வீட்டில் இருக்கவங்க எல்லாம் கேட்டு சாப்பிடுவாங்க, பெரியவங்கலேருந்து சின்னவங்க சாப்பிடுவாங்க. இதே டைலாக். இதுக்கும் அதே டைலாக் தானா? என் அன்பு வணக்கம். கிராஸ் போட்டு ப்ராமிஸ் பண்ணி பிஞ்சும் பண்ணுறேன். ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ பண்ண போகிற பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த சட்னி பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். இது 2-in-1 கூட. என்னென்னு பார்த்துலாமா? எஸ்ஆர் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் 100% நேச்சுரல், நோ கெமிக்கல், எந்த கலப்படமும் இல்லாமல் இன்ஸ்டன்ட் டயபிட்டிஸ் ஃப்ரீ தோசை, சிறுதானியம் பொங்கல், ஃப்ரெஷ் மசாலாஸ்ன்னு எல்லா ஐட்டமும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக உங்கள் வீடு தேடி வந்துட்டுருக்கு. ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு இப்போவே ஆர்டர் பண்ணுங்கள். 2 டேபிள் ஸ்பூன் நான் செக்கில் ஆட்டின நல்லெண்ணெயை நான் சேர்த்துக்கிறேன். 1 டம்ளர் தோரம்பருப்பையும் நான் இதில் சேர்த்து நல்லா வறுத்துக்கிறேன். இந்த தோரம்பருப்பு நல்லா வறுபடுறதுக்கு ஒரு 2 to 2.5 minutes தான் ஆகும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நான் பண்ணுற மாதிரி நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த பார்த்தீங்களா, இந்த மாதிரி லேசாக செவக்க ஆரம்பிக்கிற டயத்தில் நாம் 4 காஞ்ச மிளகாவை இதில் சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ப இன்னும் சேர்த்துக்கணுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். போட்டுட்டு ஒரு 30 seconds இன்னும் வறுத்துக்கிட்டிங்கன்னா மிளகாவும் நல்லா வறுபட்டுரும். நம்ம எடுத்து தட்டி ஆற வச்சுக்கலாம். இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா தான் நம்ம இதை அரைக்க முடியும். 2 minutes இது ஆறிடும். 370 rupeesக்கு ஆல் ஓவர் இந்தியா டெலிவரி ஃப்ரீ. 5 விதமான பிரேக்ஃபாஸ்ட் காம்போ. அது ஒரு காம்போ தான், 5 விதமான பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டம்ஸ் இருக்கும். மில்லட் பொங்கல், மில்லட் தோசை, அடை தோசை, இட்லி பொடி அண்ட் சாம்பார் பொடி. இதெல்லாம் ஒரு ஹோல்சம் பேக்கெட்டில் ரொம்ப சூப்பராக ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். சும்மா தண்ணி கரைச்சி ஊற்றின தோசை ஊற்றிட முடியும். தண்ணி ஊற்றி அப்படியே 3 குக்கரில் 3 விசில் வச்சா பொங்கல் ரெடி. ஃபென்டாஸ்டிக்காக ஃபேபுலஸாக இருக்கும். இப்போயே நீங்கள் ட்ரை பண்ணிவிடுங்க. அதுக்கு ஏதோ இந்த நம்பர் வருது இல்லை, அது கால் பண்ணினா அவங்களே இன்னும் ஃபர்தர் டீட்டெயில்ஸும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக அவங்க மற்ற விஷயத்தையும் உங்களுக்கு சொல்லுவாங்க. ஸோ இந்த டயத்தில் இது ஆறி இருக்கும். நம்ம இதை என்ன பண்ணலாம், அரைச்சிடலாம். இதில் 4 பூண்டு பல், ஒரு 5 சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கிறேன் நான். இப்போ அரை நெல்லிக்காய் சைஸ் புளியையும் நான் சேர்த்துக்கிறேன். இதுக்கப்புறமா தேவையான உப்பையும், அதுக்கப்புறம் என்ன, நம்ம சிக்னேச்சர் மிளகையும் சேர்த்துற வேண்டியதான். 10 மிளகையும் நான் இதில் சேர்த்துக்கிறேன். போட்டுட்டு இது எல்லாத்தையும் இப்படியே இதெல்லாம் ஊற வச்சுட்டு அரைக்கிறதுக்கு தேவையான தண்ணி. இது கொஞ்சம் நான் 2-in-1 நான் சொன்னேன்ல, அதனால் நான் கொஞ்சமாக ஒரு கெட்டியாக நான் முதல்ல அரைச்சிக்கிறேன். ஏன்றதை அப்புறம் நான் சொல்கிறேன். ஓகே, இது நல்லா மைய அரைஞ்சிருச்சு பாருங்கள். கரெக்டாக இருக்கும். இது நல்ல திக்காக இருக்குது. இது என்னத்துக்காக 2 யூஸ் இருக்குதுன்னு நான் சொன்னேன்ல, 2-in-1ன்னு. இதில் தண்ணியை நல்லா கரைச்சி உங்களுக்கு வேணுன்னா தாளிப்பு போட்டு நீங்கள் தண்ணி ஊற்றி கரைச்சி நீங்கள் வச்சிங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு சூப்பர் சட்னியாகவும் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். இது அப்படியே திக்காக இப்போ நான் காட்டின மாதிரியே இதை அப்படியே வச்சுட்டிங்கன்னா மத்தியானம் சுட சுட சாதத்தில் இதை போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், சாம்பார் எந்த குழம்புமே வேண்டாம், அது ஒரு தேவாமிர்தமாக ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அதனால தான் நான் சொன்னேன் இது 2-in-1ன்னு ஒரு ஃபென்டாஸ்டிக் ஃபேபுலஸ் ரெசிபி. இது பிடிச்சிருக்குல்ல, அப்போ என்ன பண்ணணும், ஷேர் பண்ணணும். ஏன்னா லைஃப் இஸ் பெட்டர் வித் வி ஷேர்.